பிரதி வடக்கும் 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தேர்தல் நடைபெற்றது. அந்த சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் திமுக சார்பாக அப்பாவு போட்டியிட்டார். அதே போன்று அதிமுக சார்பாக இன்பதுரை போட்டியிட்டார். இந்த தேர்தலில் இன்பதுரை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். இதோடு மட்டுமில்லாமல் அப்பாவு மற்றும் இன்பதுரை அதோடு சேர்த்து கிட்டத்தட்ட 15 பேர் அந்த தொகுதியில் போட்டியிட்டார்கள். இந்த தேர்தல் முடிவு வெளியான போது திமுகவுக்கு எதிரான இந்த முடிவு என்பது இருந்தது. இன்பதுரை வெற்றி பெற்றதாக இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற இந்த நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியில் தான் அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அப்போது அந்த வாக்கு எண்ணிக்கை அதில் பல்வேறு குளறுபடியில் நடைபெற்றதாக அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற அந்த இடம் என்பது மாற்றி அமைக்கப்பட்டதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்பாவு தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில்தான் இந்த வழக்குடைய தீர்ப்பு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பின்படி 104 வாக்கு வித்தியாசத்தில் அப்பாவு வெற்றி பெற்றது என்பது மறுவாக்கு எண்ணிக்கையின் மூலமாக நிரூபணமாகி இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதன் மூலமாக 2016 சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அப்பாவு 69,541 வாக்குகள் பெற்ற நிலையில் 49 வாக்குகள் வித்தியாசத்தில் இன்பதுரை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். அதாவது அப்பாவு பெற்ற மொத்த வாக்குகள் அப்போது 2016 தேர்தலில் அப்பாவு பெற்ற மொத்த வாக்குகள் 69,541. இந்நிலையில்தான் 49 வாக்கு வித்தியாசத்தில் இன்பதுரை வெற்றி பெற்றார் என்று அப்போது அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது அந்த முடிவுகளின் போது அறிவிக்கப்பட்டது. அதுதான் குளறுபடி இருந்ததாக அப்பாவு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில்தான் இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வந்திருப்பது என்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கின்றோம். 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் IS இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என்று நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். 104 வாக்கு வித்தியாசத்தில் இன்பதுரை வென்றதாக அறிவித்திருந்தது தேர்தல் ஆணையம். அப்போது 104 வாக்கு வித்தியாசம் என்று அறிவித்திருந்தது. ஆனால் 104 வாக்கு வித்தியாசம் என்பது தற்போது மறுவாக்கு எண்ணிக்கையின் போது அது தவறு என்பது தெரிய வந்திருப்பதாகும். அதனால் அப்பாவு தோல்வியடைந்தார் என்பது பொய்யான தகவல். அது இன்பதுரை வெற்றி பெற்றார் என்பதுக்கு செல்லாது என்றும் அப்பாவு தான் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது மூலமாக இந்த தீர்ப்பு நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது என்பது 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அப்பாவுக்கு சாதகமான தீர்ப்பு வந்திருக்கிறதை பார்க்கின்றோம். திமுக வேட்பாளர் அப்பாவு தொடர்ந்த வழக்கில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். திமுக வேட்பாளர் அப்பாவு வெற்றி பெற்றிருக்கிறார், இன்பதுரை வெற்றி பெற்று செல்லாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2014 நடைபெற்ற தேர்தல் ராதாபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் அப்பாவு மற்றும் அதிமுக சார்பாக இன்பதுரை போட்டியிட்டார்கள். 15 பேர் போட்டியிட்டார்கள். இந்த தேர்தல் முடிவில் அப்போது அப்பாவு தோல்வியடைந்தார் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதில் தான் தற்போது அதிரடியாக இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. 10 ஆண்டுகளாக இந்த சட்ட ரீதியாக பல்வேறு வாதங்கள் பிரதிவாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தான் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தான் இந்த வழக்கின் தீர்ப்பு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவுக்கு சாதகமாக வந்திருக்கிறது. ராதாபுரம் தொகுதி 2016 சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் இன்பதுரை வெற்றி பெற்று செல்லாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்தடுத்த இது சட்ட ரீதியாக அரசியல் ரீதியாக என்ன தாக்கங்கள் ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இப்படியா இது மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக தான் என்றால் ஒரு தேர்தல் நடந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நடைபெற்ற வழக்கில் அதற்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இப்படியாக 2 சட்டமன்ற தேர்தல் நடந்துவிட்ட பிறகும் கூட அதற்கு முந்தைய நடைபெற்ற தேர்தலில் வெளியான முடிவு செல்லாது என அறிவிக்கப்பட்டிருப்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகின்றது. ரிதி.